நியூஸ் திறந்தாலே உங்களுக்கு அலிமோனி மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே கேட்க ஒரே மாதிரி இருக்கே. இதுக்கு என்ன வித்தியாசம்? மெயின்டெனன்ஸ் பேரை பாத்துக்கோங்க. இன்னைக்குனா சாப்பிடறதுக்கு காசு வேணும், ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். சோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்துக்குலாம் எனக்கு மந்த்லி ஒரு காசு தந்தாங்கன்னா அதுக்கு பேரு தான் மெயின்டெனன்ஸ். சோ இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்பௌஸ் மட்டும் தான் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பேரண்ட்ஸும் வாங்கிக்கலாம், டிபெண்டன்ஸும் வாங்கிக்கலாம், மைனர் பீங் லெஜிட்டிமேட் சைல்டு இல்லெஜிட்டிமேட் சைல்டு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். எங்க சிஆர்பிசி செக்ஷன் 125 வாங்கிக்கலாம். பிளஸ் பர்சனல் லாஸ் ஹமா எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழேயும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த அலிமோனி பாத்தீங்கன்னா ஒரு லம்சம். சோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு தான் அலிமோனி. சோ இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் வாங்க முடியுமான்னு கேட்டா நோ, ஹஸ்பண்டும் திருப்பி ஒய்ஃப் கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். அப்ப அலிமோனி எப்படி ஹஸ்பண்ட் கேட்க முடியுமா அப்படின்றத லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் நீங்க கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க.